ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. உங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் கலன்று போக போகிறது. அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ, எந்த சூழ்நிலையில வேதனைப்படுத்தப்பட்டு இருக்கிறாயோ, எந்த சூழ்நிலையில நீ அடைப்பட்டவர்களாக இருளிலே இருக்கிறீர்களோ, அந்த இடத்திலே ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. உங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் அனைத்தும் கட்டவிழ்க்கப்பட போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், அந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்பட போகிறது. இங்கே பேதுருடைய வாழ்க்கையில் அவன் கட்டப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டான். அப்போது அங்கு ஒரு தூதன் வருகிறான். அந்த இருளான இடத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவனை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்துல கட்டி வைக்கப்பட்டவர்களாக நீங்க காணப்படுகிறீர்களோ, அந்த கட்டு என்கிற சங்கிலிகள் இந்த நாட்களிலே கலன்று விடும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். அந்த சங்கிலிகள் அனைத்தும் கலன்று விழப்போகிறது. ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்பி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இதை உங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்க்கும்படியாக, அந்த சங்கிலிகள் தெரிபடும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள்கள் எல்லாம் மறைந்து போகும்படியாக, ஒரு வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்துக்களாய் பிரகாசிக்கும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையிலே செய்தவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் என்னென்ன காரியத்துல நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கட்டுகளில் எனக்கு விடுதலை தர மாட்டீரா? விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் இந்த நாட்களை உதிக்காதா என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கண்ணிகளையும் நான் தெரிபட வைக்கிறவர். இந்த நாட்கள் இருளிலே, இருளான வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். பயப்படாதே. இன்றைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும், கட்டப்பட்ட வாழ்க்கைகளும் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட போகிறது. பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த காரியத்துல கட்டுகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் தெடிப்பட வைக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஆம் அன்பு தகப்பனே, பேதுருடைய கட்டுகளை கட்டவிழ்த்தவர், சங்கிலிகளை ஆண்டவரை விழச் செய்தவர். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்த்து சங்கிலிகளை விழும்படியான காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தின் வாழ்க்கைகளாய் நீர் பிரகாசிக்க பண்ண போற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாள்ல பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ரெட்டிப்பான நன்மையிலும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.